தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பா. இந்த வீடியோவில் என்ன கவர்மெண்ட் ஜாப் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய தமிழ்நாடு அரசாங்கம் வழங்கியிருக்கக்கூடிய டிஎன்பிஎஸ்சின்னு சொல்லுவாங்க இல்லையா, தமிழக தேர்வாணையம் இருக்கு இல்லையா. ஸோ அந்த டிஎன்பிஎஸ்சிலேருந்து தான் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து வேலைவாய்ப்புகள் வந்து அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயில்ஸாக பார்க்க போகிறோம். இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 1-2 வேலைவாய்ப்புகள் வந்து கொடுக்கல, கிட்டத்தட்ட 32 விதமான வேலைவாய்ப்புகள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ளை பண்ணுற நிறைய பேருக்கு வேலைகள் கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. சேலரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 56,100 வரைக்கும் பார்த்தீங்கன்னா மாத சம்பளம் தருவதாக வந்து அறிவிச்சிருக்காங்க. காலியிடங்களை பொறுத்த வரைக்கும் ஓவராலாக தமிழ்நாட்டில் மட்டுமே 330 காலியிடங்கள் பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி இன்னொரு தடவை இந்த ஜாப் வருமா அப்படின்றது ரொம்பவே ஒரு டவுட்டான விஷயம். பட் இப்போ இந்த ஜாப் வந்திருக்கு அப்படின்ற போது ப்ராப்பராக வந்து ஜாப் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஆண்கள் பெண்கள் 2 பேருமே சரி இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். தமிழகத்தில் எந்த டிஸ்ட்ரிக்டில் இருந்தாலுமே சரி இந்த ஜாப்க்கு எலிஜிபிள் உங்களால் அப்ளை பண்ணிக்க முடியும். அண்ட் இந்த வீடியோவில் இந்த ஜாப்க்கு நீங்கள் எப்படி ப்ராப்பராக அப்ளை பண்ணணும், எப்படி அப்ளை பண்ணால் அந்த வேலை கிடைக்கும் அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவில் நான் கிளியராக வந்து நான் சொல்லியிருக்கேன். ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கிட்டு இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு இந்த ஜாப் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே நண்பா, இதுதான் பார்த்தீங்கன்னா அவங்க அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்க நோட்டிஃபிகேஷன். இந்த நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னா தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் வந்து பார்த்தீங்கன்னா அதை டிஎன்பிஎஸ்சின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அங்கேருந்து தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுதான் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய கவர்மெண்டோட அஃபிஷியல் வெப்சைட். இந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஜாப்புக்கு உங்கள்கிட்ட மொபைல் இருந்தாலே போதும் உங்களால் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். ஆனால் இந்த ஜாப்புக்கு நீங்கள் ப்ராப்பராக எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ற விஷயம் நான் வீடியோக்குள்ளே சொல்லியிருக்கேன். ஸோ ப்ராப்பராக வீடியோ வந்து நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். இந்த ஜாப் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்குது. நீங்கள் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்ளை பண்ணக்கூடிய இந்த சைட்டோட லிங்க்கும் உங்களுக்கான இந்த நோட்டிஃபிகேஷனோட லிங்க், இந்த 2 லிங்க்குமே சேர்த்து ஒரே லிங்காக பார்த்தீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட்டு லிங்காக உங்களுக்கு ஒரு லிங்க் வந்து கொடுத்துருப்பேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும். இந்த வெப்சைட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் நம்ம சொல்லியிருக்க ஜாப் பற்றி டீட்டெயில்டாக வந்து இங்கிலீஷில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் இதை படிக்கிறனா நீங்கள் படித்து பார்க்கலாம். அப்படினாலும் ஸ்க்ரால் பண்ணி நீங்கள் கடைசியாக வந்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான எல்லா லிங்க்கும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் உங்களுக்கு எந்த லிங்க் தேவைப்படுதோ அது பக்கத்தில் இருக்கக்கூடிய கிளிக் ஹியர் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ண உடனே நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதோட ஹெட்டிங்லேயே டாப்லேயே பார்த்தீங்க அப்படின்னா கிளிக் ஹியர் அப்படின்ற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஷோ ஆகும். இந்த கிளிக் ஹியர் மேலே வச்சு ஒரு கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கான லிங்க் ஜென்ரேட் ஆகிறதுக்கு ஒரு 10 to 15 செகண்ட்ஸ் மட்டுமே எடுத்துக்கும். ஸோ இதிலே உங்களுக்கு பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும் 10லேருந்து ஒவ்வொரு நம்பராக குறைஞ்சி 0 அப்படின்றத வர வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணாலே போதும். 0 அப்படின்ற வந்த உடனே ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி சைட்டு கீழே போய் இந்த இடத்துல வந்து கடைசியாக வந்து நிற்கும். ஸோ லைட்டாக நீங்கள் மேலே ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டவுன்லோட் நவ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து ஷோ ஆகும். இந்த டவுன்லோட் நவ் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ண உடனே இதில் நீங்கள் எந்த லிங்கை வந்து நீங்கள் கிளிக் பண்ணியிருக்கீங்களோ அந்த லிங்க்குக்கான ஃபைலை வந்து உங்களால் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்க முடியும். கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட் லிங்காக வந்து கொடுத்துருக்கேன். ஸோ ப்ராப்பராக செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் இருக்கக்கூடிய எல்லா லிங்க்குமே உங்களுக்கு தேவைப்படும் அப்படின்றதுனால ப்ராப்பராக எல்லா லிங்கையும் ஒன் டைம் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணுங்கள். இதே மாதிரி சூப்பரான கவர்மெண்ட் ஜாப் பற்றி நீங்கள் உடனுக்குடனே அப்டேட் தெரிஞ்சுக்கணும். நீங்களும் ஒரு நல்ல கவர்மெண்ட் ஜாப்பில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிக்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிள் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்சளவு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போய்ட்டு இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். நம்ம வீடியோட ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தோம் இல்லையா 32 விதமான வேலைவாய்ப்புகள் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ இதிலே கொடுத்துருக்காங்க பாருங்க 32 விதமான வேலைவாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா இதில் அவைலபிளாக இருக்குது. ஸோ என்னென்ன வேலைவாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத வந்து பார்த்தலாம். அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதே அசிஸ்டன்ட் மேனேஜர்லேயே வேறு கேட்டகரிக்கு கொடுத்துருக்காங்க. வெட்டினரி அசிஸ்டன்ட், அதாவது இந்த சின்ன சின்ன பெட்ஸ் இருக்கும் தெரியுமா, அதுக்கு வந்து டாக்டர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அதற்கான சர்ஜனுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு வந்து கொடுத்துருக்காங்க டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட் ரிலேட்டடாக. நெக்ஸ்ட்டு அசிஸ்டன்ட் டைரக்டர்லேயே ட்ரைனிங் அண்ட் பிரின்சிபல் ஐடிஐக்கு வந்து கொடுத்துருக்காங்க. சீனியர் என்டோமாலஜிஸ்ட்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. சோசியாலிஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ரிசர்ச் அசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. சீனியர் அக்கௌண்ட் ஆஃபீஸர், சைக்காலஜிஸ்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட எல்லா விதமான வேலைவாய்ப்புமே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்ஸ் இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இதில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஜாப் போஸ்டிங்காவது கம்பல்சரி உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒன் டைம் நீங்கள் நோட்டிஃபிகேஷனை செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணுங்கள். ஓகே, இப்போ இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஜாப் போஸ்ட்டுக்கும் என்ன மாதிரி எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். இப்போ நம்ம எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி மேக்ஸிமம் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா டிப்ளமோ ஆர் வந்து நீங்கள் 10th 12th இல்லைனா வந்து நீங்கள் டிகிரி, நீங்கள் இல்லைனா தமிழ் லாங்குவேஜ் எடுத்து வேறு எதுவும் நீங்கள் டிபார்ட்மெண்ட் படிச்சிருந்தாலும் கூட இந்த ஜாப்க்கு வந்து எலிஜிபிள்னு இருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் குவாலிஃபிகேஷனை பார்க்கும்போது உங்களுக்கே வந்து தெரிஞ்சிருக்கும். டிகிரி இன் இன்ஜினியரிங் சொல்லிட்டு மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ்,
கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் ரிலேட்டடாக வந்து கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் நீங்கள் போஸ்ட் கிராஜுவேட்டில் எக்கனாமிக்ஸ் முடிச்சினாலும் உங்களை அப்ளை பண்ணிக்க முடியும். இல்லை நீங்கள் 10th 12th நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலும் சரி அப்ளை பண்ணிக்க முடியும். இல்லை நீங்கள் PhD தமிழ் ஹிஸ்ட்ரி ரிலேட்டடாக நீங்கள் படித்தாலும் சரி உங்களால் அப்ளை பண்ணிக்க முடியும். இல்லை நீங்கள் MA ரிலேட்டடாக தமிழ் ஹிஸ்ட்ரி இல்லைனா இந்தியன் ஹிஸ்ட்ரி ரிலேட்டடாக நீங்கள் படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஜாப் போஸ்டிங், அதாவது நீங்கள் என்ன ஜாப் போஸ்டிங் அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த ஜாப் போஸ்டிங்கு என்ன மாதிரி எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க, அது நீங்கள் படிச்சிருக்கீங்களா இல்லையா அப்படின்றத ஒன் டைம் நீங்கள் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா 32 விதமான ஜாப் போஸ்டிங் அப்படின்ற போது இதில் எக்கச்சக்கமான குவாலிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம எல்லா போஸ்டிங்கும் சொன்னோம் அப்படின்னா ரொம்ப லென்த்தாக போகும், உங்களுக்கு வந்து புரியாமல் போக வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்களும் ஒன் டைம் நோட்டிஃபிகேஷனும் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து அப்ளை பண்ணுங்கள். ஓகே, இந்த அஃபிஷியல் சைட்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜாப்க்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து கவர்மெண்டோட அஃபிஷியல் வெப்சைட் தான். இது வந்து இங்கிலீஷில் இருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு தமிழில் இருந்தால் தான் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த இடத்துல தமிழ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கலாக வந்து தமிழாக மாறிடும். இல்லை இங்கிலீஷ் தான் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னா இங்கிலீஷ் அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லி சேஞ்ச் ஆயிடும். நெக்ஸ்ட் இதில் இருக்கக்கூடிய எந்த ஜாப்க்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்றத ஃபஸ்ட்டு நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அந்த ஜாப் மேலே வச்சு ஒரு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்போ நம்ம காட்டிருக்கோம் அந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இங்கேயுமே வந்து ஷோ ஆகும். இதிலே நீங்கள் இந்த இடத்துல டவுன்லோட் அப்படின்றத கொடுத்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷனும் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ண உங்களுக்கு ப்ரெஸ் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்களே, ஸோ அதோட டீட்டெயில்ஸும் உங்களால் எடுத்துக்க முடியும். இந்த ஜாப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த இடத்துல அப்ளை ஆன்லைன் சொல்லிட்டு ஒரு லிங்க் வந்து கொடுத்துருப்பாங்க. இது வந்து கவர்மெண்டோட அஃபிஷியல் வெப்சைட் தான். அந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஜாப்க்கு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல விண்ணப்பிக்க அப்படின்னு சொல்லி இருக்கும். இந்த இடத்த நீங்கள் கிளிக் பண்ண உடனே இந்த இடத்துல அப்ளை நவ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஜாப்பை பொறுத்த வரைக்கும் எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வந்து இருப்பதாக வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ ஆல் கேண்டிடேட் எல்லாமே சரி இந்த ஜாப்க்கு எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஓவராலாக எக்ஸாமினேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 200 ருபீஸ் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவும் நீங்கள் ஆன்லைன்லேயே நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம். அண்ட் இதற்கு முன்னாடி நீங்கள் ஒன் டைம் நீங்கள் பேமெண்ட் நீங்கள் பண்ணியிருக்கீங்க, அதாவது இந்த பேஜில் நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஒன் டைம் பேமெண்ட் பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லி கேட்பாங்க. ஆல்ரெடி நீங்கள் ஒன் டைம் பேமெண்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் 3 வருடத்துக்கு பார்த்தீங்கன்னா எந்தவித பேமெண்ட்டும் பண்ண தேவையில்லை. இன்கேஸ் ஒன் டைம் பேமெண்ட் பண்ணாதவங்க யாராவது இருக்கீங்க அப்படின்னா இந்த ஜாப்பை பொறுத்த வரைக்கும் 200 ருபீஸ் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் இந்த ஜாப்க்கு எக்ஸாமினேஷன் இருப்பதாக வந்து அறிவிச்சிருக்காங்க. தமிழ் ரிப்போர்ட் அண்ட் இங்கிலீஷ் ரிப்போர்ட் ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எக்ஸாமினேஷன் எழுதுகிற மாதிரி இருக்கும். இதற்கு வந்து பேப்பர் 1 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்ட்டிஷன் வந்து பிரிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் பேப்பர் 2ன்னு சொல்லி பிரிச்சிருக்காங்க. இந்த பேப்பர் 2ல தான் பார்த்தீங்கன்னா தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரிப்போர்ட்டர் ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ் ரிலேட்டாகவும் எழுதலாம், நீங்கள் இங்கிலீஷ் ரிலேட்டாகவும் நீங்கள் வந்து எழுதுகிற மாதிரி இருக்கும். டிப்ளமோ ரிலேட்டடாக தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்பதாக அறிவிச்சிருக்காங்க. இந்த பேப்பர் 1 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா SSLC டிகிரி SSLC டிப்ளமோ ரிலேட்டடாக தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ உங்களால் ஈஸியாக பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் கிளியர் பண்ணிக்க முடியும். ஸோ நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லேயே கிடச்சும். ஸோ ப்ராப்பராக நீங்கள் அப்ளை பண்ணாலும் மட்டுமே போதும் இந்த ஜாப்பை ஈஸியாக உங்கள்கிட்ட வந்து தக்க வச்சுக்க முடியும். அண்ட் இந்த ஜாப் நீங்கள் அப்ளை பண்ணி முடிக்க வேண்டிய கடைசி தேதி பார்த்தீங்க அப்படின்னா 11/6/2020 நைட்டு 12 மணிக்கு முன்னதாக பார்த்தீங்கன்னா இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சிருக்கணும்.